ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு சின்னதாக ஒரு ஸ்டார்டர் மாதிரி நிறைய குழம்பு ரசம் அப்படி இப்படி நிறைய பண்ணிகிட்டே இருக்கோம். மீன் கோர்ஸே பண்ணுறோம். ஸோ ஒரு சின்னதாக ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி. இந்த காலிஃப்ளவர் வச்சு காலிஃப்ளவர் 65 சாப்பிட்ருப்பீங்க. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மல் காலிஃப்ளவர் 65 மாதிரி இருக்காது. கிறிஸ்பி காலிஃப்ளவர். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவர் வாங்கி இந்த மாதிரி பூவாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் பெரிய சைஸ் ஒரே ஒரு காலிஃப்ளவர். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த காலிஃப்ளவரில் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த தண்ணியை எடுத்துகிட்டு வரேன். முதல்ல காலிஃப்ளவரில் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு நல்லா என்கிட்ட கொதிக்கிற தண்ணி வச்சுருக்கேன். ஹாட் பாயிலிங் வாட்டர் அதில் சேர்த்துருங்க. ஃபுல்லாக காலிஃப்ளவர் மூழ்கிற மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணி. காலிஃப்ளவர் நல்லா தண்ணியில் முழுகட்டும். இது ஒரு மூடி போட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் அலோவ் பண்ணேன். இப்போ இந்த காலிஃப்ளவர் ஊறின்னு இருக்கும்போது இந்த காலிஃப்ளவருக்கு ஒரு மசாலா, ஃப்ரெஷ் கருவேப்பிலை, நல்ல ஒரு பஞ்ச் கொத்தமல்லி, ஒரு சிறு துண்டு இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகாய். இந்த ஸ்டேஜில் விருப்பப்படுறவங்க ஒரு 2 பீஸு கார்லிக் சேர்த்துக்கலாம், பூண்டு சேர்த்துக்கலாம். இதை அரைச்சிக்கிறேன், வெண்ணெயாக அரைச்சிக்கிறேன். தேவைப்பட்டால் ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி விட்டுப்பேன். ஒரு 1/4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் நான் அரைச்சிட்டு எடுத்துன்னு வரேன். ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி விட்டு இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி அரைச்சிருக்கேன். இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளோட காலிஃப்ளவர் கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ இதை ஹாட் வாட்டர்லேருந்து தண்ணியை வடிகட்டி போல் கடுங்க. தண்ணியே இல்லாமல் போல் கடுங்க. இந்த மாதிரி போலுக்கு எடுத்துருங்க. இந்த பிளேட் இருக்குல்ல, இந்த பிளேட்டில் நல்லா காய வச்சுருங்க. கம்ப்ளீட்டாக வாட்டர் கண்டென்ட்டே இருக்கக்கூடாது. அதனால் பிளேட்லேருந்து எடுத்து நல்ல ஒரு பிளேட்டில் எடுத்து இது ட்ரை ஆக்கிடும். நான் இதில் கொஞ்சம் வைக்கிறேன். இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் ட்ரை பண்ணி விட்றேன். ட்ரை ஆகட்டும். இப்போ இது நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா காயட்டும். ஒரு போல் எடுத்துக்கோங்க. இது கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு ஒரு 2 டீஸ்பூன், கடலை மாவு 2 டீஸ்பூன். இப்போது இந்த காலிஃப்ளவர் பேட்டருக்கு தேவையான சால்ட், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒயிட் பெப்பர் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், காரப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். எங்கிட்ட சாட் மசாலா வச்சுருக்கேன், அது ஒரு 1/4 டீஸ்பூன். கிச்சன் கிங் மசாலான்னு மார்க்கெட்டில் கிடைக்கும், இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பெருசாக தேவையில்லை. ஒரு 1/4 டீஸ்பூன். இந்த காலா நமக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு பிஞ்ச். எல்லாத்தையும் நல்லா ஃபைன் மிக்ஸ் கொடுத்துருங்க. இந்த பவுடர் தான் நம்ம அந்த காலிஃப்ளவர் மேலே கோட் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல தயார் பண்ணி வச்சுப்போம், அது நல்லா ட்ரை ஆகிறதுக்குள்ள. இப்போது நம்மளோட காலிஃப்ளவர் கம்ப்ளீட்டாக காஞ்செடுத்து ஒரு ட்ராப் தண்ணி இல்லை பாருங்க. ஸோ இதில் நம்ம அரைச்ச கொத்தமல்லி கருவேப்பிலை இருக்குல்ல, அதை சேருங்க. சேர்த்துட்டு அதை இதில் மிக்ஸ் பண்ணுங்க. எல்லா காலிஃப்ளவர்லையும் அது கோட் ஆகும். இந்த மாதிரி காலிஃப்ளவரில் இது கோட் ஆகிடும். கோட்
குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சோம்ல, அரிசி மாவு, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர், அதை இதில் தூவுங்க. தூவிட்டு இதை மிக்ஸ் பண்ணுங்க. இதில் எல்லா காலிஃப்ளவர்லையும் இது கோட் ஆகும். இப்போ பார்த்தீங்களா, நம்மளோட ஒரு காலிஃப்ளவர்லேயும் அந்த நம்ம அரைச்ச மசாலா, மேலே போட்ட பவுடர் எல்லாம் கோட்டாகி இந்த மாதிரி ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இப்போது எண்ணெயை நல்லா காய வை, 260 டிகிரிஸில் இருக்கணும். அந்த ஸ்டேஜில் இதை போட்டு பொரிச்சு எடுத்துடும். பொரிச்சு எடுத்துட்டா நம்மளோட கிறிஸ்பி காலிஃப்ளவர் தயார். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட எண்ணெய் நல்லா காஞ்சின்ட்டுருக்கு. அப்படி ஒன்று ஒன்றா ட்ராப் பண்ணேன். போட்ட உடனே கலராதிங்க. ஒரு அட்டகாசமான ஸ்டார்டர். இந்த சலசலப்பு ஃபுல்லாக அடங்கட்டும். இந்த சலசலப்பு இன்னும் அடங்கட்டும் நல்லா. எடுக்கிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை போட்டுருங்க. கருவேப்பிலையும் போட்டு கருவேப்பிலை நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிய விட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். எண்ணெயை ஃபுல்லாக வடிகட்டி நம்மளோட காலிஃப்ளவர் ரோஸ்ட்டு, கிறிஸ்பி ரோஸ்ட்டு தயார். நம்மளோட கிறிஸ்பி காலிஃப்ளவர் ஃப்ரை செம்மையாக. மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி வச்சு அரைச்சது, மேலே அந்த போட்ட பவுடர் கோட் பண்ணி அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே அவுட்டர் லேயர் கிறிஸ்பாகவும் உள்ளுக்குள்ளே அப்படியே ஜூஸியாக வரும். ஒரு அருமையான காலிஃப்ளவர் ரோஸ்ட்டு தயார். நான் இந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சணும் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லக்ஷ்போஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும் இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் இன்கிரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Interested person join பண்ணிக்கங்க. Thanks for watching my all videos. Lakshman signing off from Lakshbojana.